நீங்க யார்கிட்டயாவது பேசும்போது அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு வீடியோல நம்ம வாழ்க்கையில மாத்தக்கூடிய நமக்கே தெரியாத 5 ஆச்சரியமான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இது புது கண்டென்ட். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஐ ட்ரிக். ஐ ட்ரிக்னா யாராவது உங்கள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய கண்ணை பாருங்க. பேசும்போது அவங்களுடைய கண்ணு லெஃப்ட் பக்கம், அதாவது உங்க இடது பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா அவங்க உண்மை பேசுறாங்கன்னு அர்த்தம். அதுவே அவங்க கண்ணு ரைட் சைடு திரும்பினுச்சு அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கதையை கிரியேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்க பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரிக்கை என்னைக்கையாவது யோசிச்சிருக்கீங்களா? இதாங்க ஃபர்ஸ்ட். பேசும்போது அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையான்னு கண்ணை வச்சே கூட கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஃபேக்ட் அப்படின்னா நம்பிக்கையின் சக்தி. ஒரு அமேசிங்கான ஒரு உண்மை ஒன்று சொல்றேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு மாத்திரை ஒன்று கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு தலைவலி அப்படின்னு போயிருக்கீங்க, ஒரு மாத்திரை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாத்திரை சரியாகிடும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்க உடம்பு தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம மூளைக்கு நம்மளுடைய நம்பிக்கையை தானாகவே அது உண்மையாக்குற சக்தி இருக்கு. அதனால நீங்க மூளையில என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நம்பிக்கையா இருக்கீங்களோ அது போலவே நடக்கும். இதுவும் ஒரு சைக்காலஜி எஃபெக்ட் தான். தேர்டு சைக்காலஜி ஃபேக்ட் என்ன அப்படின்னா சைலன்ஸ் பவர். யாராவது ஒரு கேள்விக்கு தப்பா பதில் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க திரும்ப எதுவுமே பேசாதீங்க. சும்மா உங்க கண்களை மட்டும் பார்த்துட்டே இருங்க. இந்த சைலன்ஸ் அவங்கள ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆக்கி உண்மையை தானாவே வர வைக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இழப்பாங்க, ஒரு தடுமாறுவாங்க. இந்த ஐடியாவை அடுத்தபடி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆப்போசிட்ல உள்ளவங்க உங்கள்ட்ட ஏதாவது பொய் சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருங்க, அவங்களே மாட்டிப்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோர்த்து, பாப்கார்ன் ட்ரிக். என்ன புதுசா இருக்கு அப்படின்னா தியேட்டர்ல ஒரு பாப்கார்ன் வாங்க போறீங்க. மீடியம் சைஸ்னு போட்டு 180 ரூபா போட்டிருக்காங்க, லார்ஜ் சைஸ்னு போட்டு 200 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம மூளை என்ன பண்ணோம், மீடியம்ல இருந்து ஒரு 20 ரூபா தானே போட்டா லார்ஜ் வாங்கணும் நிறைய இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லார்ஜை வாங்குவோம். உண்மையாவே மீடியம் சைஸ் உங்களை லார்ஜ் வாங்க வைக்கிறதுக்காக தான் அந்த ஆப்ஷனே வச்சிருக்கான். அது ஒரு டம்மியாவே வச்சிருப்பாங்க. இது பெரிய கம்பெனிஸ்ல அதிக காசு வாங்குற ஒரு மைண்டான ஒரு கேம். இது ஒரு டிகாய் எஃபெக்ட் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா பைஸ்டாண்டர் எஃபெக்ட். ரொம்ப முக்கியமானதுன்னு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன், நல்லா கேட்டுக்கோங்க. கூட்டத்துல நீங்க ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இருக்கும்போது யாருமே உங்களை உதவுறதுக்கு வரல அப்படின்னா நீங்க அவங்கள தப்பெல்லாம் சொல்லாதீங்க. அது பைஸ்டாண்டர் எஃபெக்ட். சுத்தி ஒரு கூட்டம் நிற்கும், யாராவது காப்பாத்துங்களா அப்படின்னு ஒருத்தரா அவங்களுக்குள்ள இருக்கும். சரி இவங்க போய் காப்பாத்துவாங்க அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய மனநிலை எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா யாராவது உதவ வருவாங்க அப்படின்னு நினைக்காம பொதுவா அங்க நிக்கிற ஒருத்தரை ஸ்பெசிபிக்கான ஆளை பார்த்து உதவி கேளுங்க. அப்ப அவங்க பிரெயின் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும், டக்குன்னு அவங்க ஆக்டிவ் ஆகி உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாரும் அந்த எண்ணத்தோட இருந்தாலும் யாரு போறது அப்படின்னு ஒருத்தங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்களை ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. யாரு உயிரையாவது காப்பாற்றலாம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற வச்சு இதை 5th பாயிண்டா வச்சோம். ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கண்டென்ட், லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூவா நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ ஃபாலோ பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.